என்ன திரைப்பட பாடல்கள் கேட்ட அடுத்த நிமிடம் அதுக்குள்ள போகுது. ஆனா 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை மீண்டும் 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 எல்லா பாடத்திட்டமும் மாறினாலும் உனக்கான நாட்டுப்பண்ணும் உனது தமிழ் தாய் வாழ்த்தும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியும் மாறாமல் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரண்மனைக்குள்ள பாதுகாப்பாக இருந்த சித்தார்த்தன் புத்தனாக முடியாது. வாழ்க்கைக்கு வெளியில வரணும், காணாத காட்சிகளை பார்க்கணும், வருத்தங்களை பார்க்கணும், துன்பங்களை பார்க்கணும், எதிர்ப்புகளை சந்திக்கணும், தோல்விகளை சந்திக்கணும். அது அத்தனையும் சந்தித்து வீட்டு விட்டு வெளியில வந்தவன சித்தார்த்தன் புத்தன் ஆகல. நீங்க அணிந்திருக்கக்கூடிய உடைகள் தான் கதாநாயகர்கள் அணிந்திருப்பாங்க. ஆனா அந்த கதாநாயகர்கள் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிக்கும் போனதாக நடிக்கத்தான் முடியுமே தவிர உங்களை போல் படிக்க அவர்களால் முடியாது. நடிப்பு வேறு, படிப்பு வேறு. எதிரி உனக்குள்ளதான் இருக்காங்க. உன்னுடைய தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நான் இது வரைக்கும் மேடையே ஏறினதில்ல, என்னால பேசவே முடியாது அப்படிங்கிற பதைப்பு உள்ள குழந்தைகளாக இருப்பீர்களே. ஆனால் எனக்கும் அது இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதை தாண்டி தான் வரணும். நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், தாண்டி மட்டும் இல்ல தாங்கியும் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா கிண்டல்களையும் தாங்கி வரணும், ஏளனத்தை தாங்கி வரணும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். இந்த குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு ஒரு மொழி இருக்குங்கிற கர்வம் வரும்பொழுது தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய 7ஆம் வகுப்புலயோ 8ஆம் வகுப்புலயோ 6ஆம் வகுப்புலயோ துணைப்பாட நூல் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். அதுல ஒரு விஞ்ஞானியை பத்தி படிச்சிருப்பீங்க, மேடம் கியூரி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. மேடம் கியூரி திருமணத்திற்கு பின்புதான் மேடம் கியூரி ஆனாங்க. ப்ரொஃபசர் கியூரியை திருமணம் செய்து கொண்டதுக்கு முன்னால. அதற்கு முன்னால அவங்களுக்கு மரியா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் நம்ம மேரி கியூரின்னு சொல்றோம். இந்த மரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் வாழ்ந்த அவருடைய நாடு போலந்து அப்படிங்கிற நாடு. அவர்களுடைய இளமை பருவத்தில் இந்த போலந்து ரஷ்ய நாட்டிற்கு அடிமையாக இருந்த ஒன்று. ரஷ்யாவிற்கு அடிமையாக இருந்த போது ரஷ்ய நாடு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பேசக்கூடியது ரஷ்ய மொழியில மட்டும்தான் பேசணும், வகுப்புகளில் பேசப்பட வேண்டிய மொழி ரஷ்ய மொழி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா மரியாவிற்கு அவளுடைய தாய்மொழி பிடிக்கும். வகுப்பில் அவளது வரலாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹிஸ்டரி டீச்சர், வரலாற்று ஆசிரியரும் அவளும் போலிஷ் மொழியில பேசிட்டு இருக்காங்க. போலந்துடைய மொழி அது. அந்த போலிஷ் மொழியில பேசிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கல்வி அதிகாரி திடீர்னு வகுப்புக்குள்ள வராரு. அவங்க சொன்னபடி எல்லாரும் ரஷ்ய மொழியில தான் பேசுறாங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காக வராரு. அவர் வந்த அடுத்த நிமிடம் மரியாங்கிற அந்த சின்ன குழந்தையாகட்டும் அவனுடைய வகுப்பு ஆசிரியராகட்டும் 2 பேரும் அவரவர் பேசிக் கொண்டிருந்த தாய்மொழியான போலிஷ் மொழியிலிருந்து ரஷ்ய மொழிக்கு போயிடுறாங்க. ரஷ்ய மொழியில பேசிட்டு இருக்காங்க. அதை நின்று பார்த்து கவனித்து அவதானித்து ஓஹோ நம்ம சொன்னது சரிதான் அப்படின்னு புரிந்து கொண்டு வெளியே அந்த கல்வி அதிகாரி கிளம்பி போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஆசிரியரையும் மாணவியும் 2 பேரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அழறாங்க. என்ன காரணம்? அவரவர் தாய்மொழியை தைரியமாக துணிச்சலாக சுதந்திரமாக பேசக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கிறோமே அப்படின்னு. பிற்காலத்துல அவங்க மேடம் கியூரி ஆனதுக்கு அப்புறம் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தொடங்கினதுக்கு அப்புறம் அவருடைய முதல் கண்டுபிடிப்புக்கு அவர்கள் வைத்த பெயர் பொலோனியம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. என்ன காரணம்? போலந்து நாட்டின் பிரஜை நான் அப்படிங்கறதுனால பொலோனியம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. என்னைக்கு பிறந்தது இந்த மொழியே தெரியாம தொன்று நிகழ்ந்தது எல்லாம் தெரிந்த ஒரு மொழி 2000 வருடம் 3000 வருடம் குத்து மதிப்புல சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சியும் நமக்கு காண்பிக்கக்கூடியது தமிழ் மொழி பிறந்து 10,000 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் இலக்கியத்திற்கே ஆயிருக்கணும். அப்படிப்பட்ட மொழியை வாழ்த்தி தமிழ் தாய் வாழ்த்து பாடும் போது தலை நிமிர்ந்து குரல் உயர்த்தி பாடல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கல்விக்கான அடிப்படை தகுதி கூட நமக்கு கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒரு பெரிய முடிவுக்கு வரும். என்ன திரைப்பட பாடல்கள் கேட்ட அடுத்த நிமிடம் அதுக்குள்ள போகுது. ஆனா 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை மீண்டும் 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 எல்லா பாடத்திட்டமும் மாறினாலும் உனக்கான நாட்டுப்பண்ணும் உனது தமிழ் தாய் வாழ்த்தும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியும் மாறாமல் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு ஒரு பண்ணு இருக்கு. நீங்களும் நானும் இந்த அழகான அரங்கத்தில் முதல் முறை நான் இங்க வந்த போது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019 வந்த போது அது நம்ம சொல்லிட்டுதான் வந்தேன். முதல் நாள் மழை பெஞ்சிருக்கு. இவ்வளவு அழகான ஆடிட்டோரியம் கிடையாது. வெளியில ஒரு ஷாமியானா போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் தான். மேல ஏறி நாங்க போய் நிக்கிறோம். குறைந்து கண் பார்த்தா கூட இன்னும் இடமிச்சமாகுங்கிற அளவுக்கு தான் குழந்தைகள் இப்ப சேர்ந்திருக்காங்க. இன்றைக்கு காலையில் வரும்போது கூட முதல்வர் கிட்ட என்னெல்லாம் கோர்ஸ் வந்திருக்கு அப்படின்ற போது அவங்க தொடங்கின போது நான் சிரிச்சுட்டே சொன்னேன், இல்லம்மா முதல்ல நீங்க தொடங்கின கோர்சஸ் எனக்கு அது தெரியும், புதிதா தொடங்கின கோர்ஸ் மட்டும் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப இந்த அரங்கம் வந்தது அவ்வளவு அழகாக இருக்கு. 9:30 மணிக்கெல்லாம் வந்து நாங்க கல்லூரி வெளியில நின்று போன் பண்றோம் முதல்வருக்கு, வந்துட்டோம் காலேஜுக்கு உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எதிரில நானும் என் கணவரும் பாக்குறோம், காம்பவுண்ட் வந்தாச்சுப்பா
ஸ்ரீ அமராவதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மிகப்பெரிய ஒரு பலகை, எவ்வளவு பெரிய கருங்கல்ல அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அடுத்தது எத்தனை மரங்கள் வச்சிருக்காங்க, எத்தனை மரங்கள் வளர்ந்தாச்சு. உள்ள வந்து உங்க மேடம் கிட்ட கேக்குறேன், இன்னைக்கும் நம்ம கூட்டம் எங்க இருக்கும் அங்க ஷாமியானா? இல்ல மேம், நாங்க ஆடிட்டோரியம் கட்டிட்டோம் மேம், போன வருஷம் அக்டோபர்லயே ஆடிட்டோரியம் வந்தாச்சு மேம். அப்போ நான் மறுபடியும் கேக்குறேன், ஓபன் ஆடிட்டோரியம் ஆமா? இல்ல மேம், க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் மேம். எவ்வளவு கர்வப்படுற வேற வந்து இந்த கல்லூரியோட எந்த சம்மதமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிர்வாக அரங்காவலர்கள், பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. நீ சொன்ன வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டியது. ஆனா இவங்க அத்தனை பேரும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து கட்டப்பட்ட இந்த கல்லூரியினுடைய இந்த அரங்கத்துல ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது குரல் எத்தனை உற்சாகம் இருக்கணும், எத்தனை உத்வேகம் இருக்கணும், என்னுடைய மொழிங்கிற கர்வம் இருக்கணும். இது மனதில் இன்னைக்கு முதல்ல வாங்கிக்க போறீங்க. கையில எப்படியும் ஒரு குறிப்பேடு இருக்கணும். இன்றைய தேதி நான் மறுபடியும் குறைந்தபட்சம் ஒரு 7-8 தடவையாவது சொல்வேன். இன்றைக்கு தேதி 4 ஜூலை மாதம், அதாவது 7வது மாதம் 4ஆம் தேதி 7வது மாதம் 2024. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆனா கையில ஒரு குறிப்பேடு கண்டிப்பாக வேண்டும். அந்த குறிப்பேடுல இன்னைக்கு இவங்க வந்தாங்க சொன்னாங்க, என்னுடைய தமிழ்தாய் வாழ்த்து, நான் வெறும் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லல, என்னுடைய தமிழ்தாய் வாழ்த்து நான் சந்தோஷமா பாடணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் தமிழ் நோக்கி நீங்க எடுத்து வைக்க முதல் அடி. மற்றபடி வேற்று மொழிகளை விடுங்க. உன்னுடைய மொழி நீ காதலிக்கிறியா? உன்னுடைய மொழியில உனக்கு மரியாதை இருக்கா? வீட்டுல தாய் தகப்பன்னு கேட்கும் போது நின்று நிதானமாக உன்னால உன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்த மொத்தமா சொல்ல முடியுமா? பாடுறது அப்புறம். இது அடிப்படை தகுதி. நாளைக்கு பட்டம் வாங்கி இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே போகும் பொழுது இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நீ வெளியில போகும்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து மறக்காம மனதுக்குள்ள நெருப்பால எழுதப்பட்டிருக்கணும். அதற்கான உத்தரவாதம் இருக்குமே. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாம். சரி, மிக்க நன்றி. அந்த எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ரொம்ப சுலபமான விஷயம் அல்ல. பாரதியார் ரொம்ப அழகா கொடுத்துட்டு போயிட்டாரு. அது எண்ணிய முடிதல் வேண்டும். அதுக்காக கண்டதையும் எண்ணி மற்றவர்கள் விழணும், மற்றவர்கள் வாழக்கூடாதுங்கிற எண்ணமும் நம்ம தலைக்குள்ள வருமே. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா சரியாகாது இல்லையா? இப்ப பாரதியாருக்கு ஒரு பயம் உண்டு. எண்ணிய முடிதல் வேண்டும்னு சொன்னா எதையோ எண்ணிடுவாங்க. அவசர அவசரமா கொண்டு வந்து அடியில அடுத்த வரைய வைக்கிறாரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்றது எல்லாமே நல்லதா இருந்தா மட்டும்தான் முடியும். சரி, நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னா இப்ப கூட நல்லது எண்ணலாம். நான் பேச பேச பக்கத்துல திரும்பி நேற்றைக்கு கிடைத்த நண்பரோட சந்தோஷமாக அளவலாவி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளையும் இங்கிருந்து பார்த்தா தெரியும். நாங்க பாக்குறது உங்களுக்கு தெரியாதே தவிர, நீங்க பேசுறது எங்களுக்கு காதுக்கு கேட்காதே தவிர எங்க கண்ணுக்கு தெரியும். அப்போ அடுத்தது என்ன வருது? நல்லவே எண்ணல் வேண்டும். ஆனா தினம் தினம் நல்லதையே எண்ண முடியுமா? எல்லாருக்கும் தினம் தினம் நல்லதையே எண்றதுங்கிறது முடியாத காரியமாக இருக்கும் இல்லையா? அதற்காக அடுத்த வரிக்குள்ள கொண்டு மறுபடியும் ஒன்று வைக்கிறாரு பாரதியார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லவே எண்ணணும்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும். உறுதியான மனது இல்லைன்னா நல்லவே எண்ண முடியாது. நல்லவே எண்ண முடியலன்னா எண்ணி எழுத முடியாது. சரி, திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னு எவ்வளவு சுலபமா சொல்றோம். உறுதி அவ்வளவு சுலபமா என்ன? நாங்க எல்லாம் உள்ள வந்து நேத்து உட்காரும் போது இப்படிதான் நினைச்சிருக்கோம், இன்னைக்கு வந்து உட்காரும் போது இப்படிதான் நினைக்கிறோம். நாளைக்கு கல்லூரி வந்துரும், நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம், பெற்றோர்கள் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு பெண்மணி யாரோ வந்து பேச போறாங்க. நாளைக்கு 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 நீ நினைச்சது இன்றாக மாறி போச்சு. இன்று 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 நீ நினைக்கிறது நாளையாக மாறும். நாளைக்கு போகும்பொழுது 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, நேத்திக்கு இந்த நேரம் அங்க உட்கார்ந்து இருந்தோம்ல அப்படின்னு. முந்தா நேத்து இந்த நேரம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம். அதற்கு முதல் வாரம் ரிசல்ட் வந்தாச்சு, கல்லூரியில சேர்ந்தாச்சு. அதற்கு முதல் வாரம் பார்க்க 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 1ஆம் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், 4ஆம் பருவம் முடிந்து 5 ஆறும் முடிந்து இதே கல்லூரியில உங்களுக்கான நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். அந்த கேம்பஸ் இன்டர்வியூல எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு நம்பிக்கை உள்ள குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் திண்ணிய நெஞ்சம் பத்தாது, அறிவு வேணும், நல்ல அறிவு வேணும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். அவர் சொல்ற வார்த்தைகளை பாத்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் இது பக்கத்துல கூட போக முடியாதோங்கிற அச்சம் வேணும். அப்போ எண்ணிய முடியணும். இங்க உட்கார்ந்துருக்க எல்லா குழந்தைகள் தலைக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு நனவாகணும் அப்படின்னு சொன்னா அது நல்ல கனவாக இருக்கணும். அந்த நல்ல கனவை நிறைவேற்றுவதற்கு மனதுல திண்ணிய நெஞ்சம் வேணும். அந்த திண்ணிய நெஞ்சம் அன்றாடம் அன்றாடம் தினம் 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 கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு வினாடியிலையும் என் கனவு என்னை விட்டு கரைஞ்சு போக கூடாது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாகவே அறிவு வேணும், நல்லறிவு வேணும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். அப்போ உங்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும்ங்கிற தலைப்பு நான் கொடுக்கும் பொழுதே நினைத்ததுதான். 5வது ஆண்டு முடிந்த 6வது ஆண்டுக்குள்ள கால வைக்க போறாங்க. 3 பேட்சஸ் குழந்தைங்களை அனுப்பியாச்சு. தொடங்கிய போது இருந்த 5 யூஜி
டிபார்ட்மெண்ட்ஸ் அல்ல, 10 யூஜியும் 2 பிஜியும் வந்தாச்சு. இப்ப அடுத்தது NAC அப்படிங்கக்கூடிய தமிழ், அதாவது இந்திய அளவில் நீங்கள் உங்கள் கல்லூரி எந்த தரத்தில் இருக்கிறது அப்படின்னு தரவரிசையை உங்களுக்காக பட்டியலிட்டு தரக்கூடிய அந்த மைய மன்றத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதற்காக நீங்க உங்க கல்லூரி இப்படிப்பட்டது அப்படின்னு எழுதி அவர்களுக்கு சப்மிட் பண்ணணும். அது கிடைச்சிருச்சுன்னா தரவரிசையில் எங்க இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அதற்கப்புறம் நான் மேம் கிட்ட சிரிச்சுட்டே தான் கேட்டேன், 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோனமஸா ஆயிடுவீங்க இல்லையா? கண்டிப்பாக உங்களுடைய சுயாட்சியை நோக்கி போயிடுவீங்க தானே, தன்னாட்சி கல்லூரியா மாறிடுவீங்க தானே அப்படிங்கும் போது அவ்வளவு சந்தோஷத்தோட மேம் ஆம்ங்கிறாங்க. இந்த ஆமாம் சொல்லக்கூடிய சந்தோஷத்தோட ஒரு சின்ன கலக்கம் அந்த கண்ணுக்குள்ள இருக்கு. என்ன அப்படின்னா, கனவுகள் ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனா அந்த கனவுகள் நனவாக மாறுவதற்கு எத்தனை பயிற்சி உள்ள தேவைப்படுது. இப்ப குழந்தைங்க ஒவ்வொன்றாக நான் சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் மறந்து போகக்கூடிய விஷயங்கள். ரொம்ப அழகாக என்னை அறிமுகப்படுத்தும் போது சார் சொன்னது, சின்ன சின்ன கதைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் தெரியுமா? கதைகள் வரும்போது சின்ன சுவாரஸ்யம் நம்ம மனதுக்குள்ள வரும். அந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் மனதுக்குள்ள வரணும். உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாமே இப்ப விதைப்பந்து அப்படின்னு ஒண்ணு கையில வைக்கிறோம். இந்த விதைப்பந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எங்கேயாவது பயணம் போகும்போது, பேருந்துல போனாலும் சரி, இல்ல உங்களுடைய பர்சனல் வெஹிக்கிளான கார்ல போனாலும் சரி, இல்ல நடந்தது வழியா போகும்போது கையில 4 விதைப்பந்து, அதாவது விதை இருக்கும், அதை சுற்றி சாணமும் எருவும் மற்ற உரங்களும் சேர்ந்து பந்தாக பிடிச்சிருப்பாங்க. இது போகிற போக்குல பொட்டல் காடாக இருக்கக்கூடிய இடத்துல இதை விட்டுட்டு போலாம். பெருமழை வந்தது அப்படின்னு சொன்னா மெதுவாக அதுல இருந்து வேரூன்றி உரத்தெல்லாம் அதுல இருந்தே எடுத்து ஒரு 10 வருடம் கழித்து அந்த வழியாக போகும்போது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபமாக ஒரு மரம் நிற்கும் அப்படிங்கிற இடத்துல விதைப்பந்து. இந்த விதைப்பந்து மாதிரி என்னுடைய இது முழுவதும் கதைப்பந்தாக இருக்கும். ஒரு கதையை எடுத்து அதற்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சு உருட்டி மனதுக்குள்ள விதைக்கணும். இன்னைக்கு விதைக்கிறோம், அதாவது 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 விதைக்கிறோம். இது 10 வருடம் கழித்து இதே ஒரு தேதி வரும், இதே 4ஆம் தேதி வரும், 7ஆம் தேதி வரும், 7ஆம் மாதம் வரும். ஆனா 2034 அது இருக்கும். அந்த 10 வருடத்திற்குள்ள இன்னைக்கு விதைச்ச இந்த விதை 10 வருடத்தில் என்னவாக வளர்ந்திருக்கிறது, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், யாராக இருக்கிறீர்கள், எதனால் இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், யாரோடெல்லாம் இருக்கிறீர்கள், இது அத்தனையும் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொன்னாக கதைகளை கொண்டு வந்து மனதுல தூவிட்டு போக கூடாது, ஊன்றிட்டு போகணும். அதற்காக தான் சொன்னேன், கையில சின்னதா ஒரு குறிப்பேடு இனி மனதுல வச்சுக்கோ. அந்த குறிப்பேடு கையில இருக்கும். யார் சொல்லக்கூடிய வார்த்தை என்னை எப்படி என்ன விதமா பாதிக்கும் நமக்கு தெரியாது. திடீர்னு மனசு சொல்லும். ஆனானப்பட்ட ஒரு மிகப்பெரிய நபராக சித்தார்த்தனாக இருந்து புத்தனாக மாறிய நபருக்கே அப்படிதான் ஏற்பட்டது. தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியில வராரு. அரண்மனைக்குள்ள அவர் முதுமையை பார்த்ததே கிடையாது, வயோதிகம் பார்த்தது கிடையாது, நோய் பார்த்தது கிடையாது, வறுமை பார்த்தது கிடையாது. அவர் கண்ணில் படக்கூடியது எல்லாமே இளமையானவர்களும் இன்பமானவர்களும் ஆரோக்கியமானவர்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய சித்தார்த்தன்கிற இளவரசன் தன்னுடைய அந்த அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போது அவன் காணக்கூடிய காட்சிகள் வேறாக இருக்கு. தன்னுடைய தேரோட்டிட்டு கேட்கிறாரு, அவருக்கு புரியல, இதெல்லாம் யாருன்னு கூட புரியல. ஒரு நபர் பார்த்தா மிகவும் வயோதிகராக தன்னை பார்த்துக் கொள்கிறான், தான் ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நபருடைய தோள்கள் எல்லாம் சுருங்கி இருக்கு, உடல் எல்லாம் வாட்டமடைந்து இருக்கு. அவர்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கூட இவனுக்கு புரியல. இது என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த தேரோட்டி சொல்றாரு, இதுதான் முதுமை அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் வருமா? கண்டிப்பாக வரும். சரி, அதை தாண்டி போகும்போது ஒரு நோய்வாய்ப்பட்டவரை பாக்குறாரு. இவருக்கு என்ன, இது என்ன, இதற்கு பெயர் நோய். இது என்ன செய்யும்? உடலை பிணிக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஓ அப்படியா? ஒவ்வொன்றாக பாக்குறாரு. இறந்து போன ஒரு உடலை பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ளே வந்த எல்லோரும் வெளியே போகத்தானே வேண்டும். உயிர் உடலை விட்டு போன பின்பு வரக்கூடியது. அதற்கப்புறம் பாக்குறாரு, எல்லாவற்றையும் துறந்த ஒரு நபர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவ்வளவு ஆனந்தமாக ஆடிக்கொண்டு போகும்போது இவர் இப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் துறந்த ஒரு நபர், ஆசைகளை துறந்த ஒரு நபர்கள், அந்த நபர் இப்படித்தான் இருப்பார். அப்போ அரண்மனைக்குள்ள பாதுகாப்பாக இருந்த சித்தார்த்தன் புத்தனாக முடியாது. வாழ்க்கைக்கு வெளியில வரணும், காணாத காட்சிகளை பார்க்கணும், வருத்தங்களை பார்க்கணும், துன்பங்களை பார்க்கணும், எதிர்ப்புகளை சந்திக்கணும், தோல்விகளை சந்திக்கணும். அது அத்தனையும் சந்தித்து வீட்டை விட்டு வெளியில வந்தவன சித்தார்த்தன் புத்தன் ஆகல. மிக கடுமையாக தனக்குத்தானே தவங்களை மேற்கொள்றாரு. சாப்பிடாம இருந்து பாக்குறாரு, சாப்பிட்டு பாக்குறாரு, எல்லாரையும் விட்டு தனியா விலகி பாக்குறாரு, எல்லோரும் இருந்து பாக்குறாரு. கடைசியாக புத்தகையா நம்ம சொல்லக்கூடிய அந்த இடத்துல போதி மரத்தின் கீழ் அவருக்கு போதம் கிடைத்ததனால் போதி மரமானது. சாதாரண சித்தார்த்தன் புத்தனாக மாறினான். அப்ப அவ்வளவு பெரிய நபருக்கே அவ்வளவு நீண்ட பயணம் இருக்கும் அப்படின்னா, கனவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அதுக்குள்ள வருவீங்க. உங்களை பார்க்கும் பொழுதே மனதுக்குள்ள தோன்றக்கூடியது என்ன தெரியுமா? மண்ணிலிருந்து இப்பொழுது எடுக்கப்பட்ட தங்கம் மாதிரி. மண்ணிலிருந்து இப்பொழுது எடுக்கப்பட்ட தங்கம்னு எனக்கு அடையாளம் தெரியும். ஆனா அது சரியான தங்கம் அல்ல. அதை எடுத்து கழுத்திலேயோ காதலையோ அணிகலனா போட முடியாது. அதுல பூரா என்ன இருக்கும் தெரியுமா? தேவையில்லாத மாசு இருக்கும்.
தேவையே இல்லாத குப்பை கூலங்கள் அதுல இருக்கும். குழந்தைகள் எல்லாரும் அப்படிதான். எல்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க, யூனிஃபார்மை விட்டு வெளியில வந்திருக்கீங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீ கல்லூரி போனா ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்பி கூட வந்திருக்கலாம். காலேஜுக்கு வரும்போது தலைமுடி இப்படி எல்லாம் வெட்டி இருக்கணும், இப்படிப்பட்ட பேண்ட் போடணும், இப்படிப்பட்ட சட்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து பல பேர் இப்ப வந்து உட்கார்றத கூட நான் பார்த்தேன். கண்டிப்பா பள்ளிக்கூடத்துல அனுமதிக்காத எல்லா உடைகளும் கல்லூரியில் கண்டிப்பாக அனுமதிப்பார்கள் அப்படின்னு நினைத்துட்டு வந்த குழந்தைங்க கிட்டயும் நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷம் எனக்கு உன் மேல மரியாதை வரணும். உன்னை பார்த்த அடுத்த நிமிஷம் இந்த குழந்தையை நம்பி இந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்னு தோணணும். என்னை அறிமுகப்படுத்திட்டு இறங்கி போன கண்ணன் மறுபடியும் மேல வந்து, மேம் நான் தான் உங்களை அறிமுகப்படுத்தினேன், உன் பேருமா கண்ணன், என்னுடைய முன்னால வச்சிருக்கக்கூடிய அந்த அஜெண்டாலேயே அவருடைய பேர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள், 1000 குழந்தைகளுக்கு மேல இருக்காங்க. அந்த 1000 குழந்தைகள்ல ஒரு குழந்தையை கூப்பிட்டு வரக்கூடிய விருந்தினரை நீ அறிமுகப்படுத்த போகிறாய் அப்படின்னு அந்த பொறுப்பை கொடுக்கணும். அப்படின்னா வந்து நிற்கக்கூடிய அந்த குழந்தையுடைய நடை, உடை, பாவனை அத்தனையும் அதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. அப்போ நீ ஒரு தடவைக்கு 4 தடவை உன்னை கண்ணாடியில பாத்துக்கோ. உன்னுடைய வயதுள்ள நபரையும் உனக்கு வேலை கொடுக்க போறது இல்ல. எங்களுடைய வயது இருக்கக்கூடிய நபர்கள் உன்னை பார்க்கும் பொழுது உன் நடை உடை பாவனை, ஒரு நல்ல கல்லூரியில், அதுவும் வளர்ந்து வரக்கூடிய கல்லூரியில் நிற்கக்கூடிய ஒரு குழந்தை, பட்டதாரியாக ஆகக்கூடிய குழந்தையினுடைய நடை உடை பாவனை இருக்கிறதா அப்படின்னு பாரு. திரைப்படங்கள்லயும் ஊடகங்கள்லயும் கண்டிப்பாக வரும். நீங்க அணிந்திருக்கக்கூடிய உடைகள் தான் கதாநாயகர்கள் அணிந்திருப்பாங்க. ஆனா அந்த கதாநாயகர்கள் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிக்கும் போனதாக நடிக்கத்தான் முடியுமே தவிர உங்களை போல் படிக்க அவர்களால் முடியாது. நடிப்பு வேறு, படிப்பு வேறு. ஆஹா ஓஹோ நீங்க கொண்டாடக்கூடிய அத்தனை கதாநாயகர்களும் கல்லூரி வாசலில் கால் வைத்திருக்க கூட அவர்களால் முடியாது. ஆனா தாய் தகப்பன் உங்களை கையை பிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ராணுவ வீரனை பார்த்தால் அவன் ராணுவ வீரன் என்று எப்படி தெரிய வேண்டுமோ, காவல்துறையை சேர்ந்தவரை பார்த்தால் இவர் காவல்துறையை சேர்ந்தவர் என்று எப்படி தெரிய வேண்டுமோ, ஆசிரிய பெருமக்களை பார்க்கும் போது இவர் கண்டிப்பாக ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் என்பது எப்படி அவருடைய நடையுடை பாவனையில் உங்களுக்கு தெரியுமோ, ஒரு மருத்துவரை பார்த்தால் இவர் மருத்துவராக மட்டும்தான் இருக்க முடியும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியுமோ, அப்படித்தான் கல்லூரி மாணவர்களுடைய நடையுடை பாவனை எதிரில் வரக்கூடிய நபர்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கையையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்வார்களோ மாட்டார்களோ எனக்கு தெரியாது. நான் போகக்கூடிய சில கல்லூரிகள்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் பொழுதே அப்படிப்பட்ட தலைமுடி அப்படின்னா அந்த கல்லூரிக்கு நேர் எதிரில வெளியில ஒரு சலூன் இருக்கு, போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து பிரின்சிபல் முன்னால நின்னு, ஆமாம் இந்த கல்லூரி மாணவன்னா இப்படிதான் இருக்கணும், மாணவினா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் உள்ள வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டான கல்லூரிகளையும் எனக்கு நான் பாக்குறேன். அப்ப மனதுல எடுக்கக்கூடிய இந்த புதிய விஷயத்தை நீ கொண்டு வா. நீ சேர்ந்திருக்கக்கூடிய கல்லூரிக்கு பொருத்தமாக இருக்கணும். உன் தோற்றம் பார்த்தாலே எல்லோரும் மரியாதை தரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நினைக்கிறேன், இந்த கல்லூரிக்கான அந்த ஜாக்கெட் இருக்காங்க, திஸ் காலேஜ், இது என்னுடைய கல்லூரி, இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு, எனக்கு அதில் பங்கு உண்டு. அதை பாருமா, எங்களுக்கு அந்த முகங்களை பார்த்த உடனே தெரியும் இவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த காலேஜுக்குள்ள நீ வந்த உடனே உன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக அந்த துறையின் தலைவர் ஹெச்ஓடி கண்டிப்பா வந்து நிப்பாங்க. மேடமாக இருக்கலாம், சாராக இருக்கலாம். காலேஜ்ல நம்ம டிபார்ட்மெண்ட் செமினார் வரப்போகுது, வாலண்டியர்ஸ் யாராவது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பல குழந்தைங்க என்ன சொல்வீங்க தெரியுமா? பேசாம இரு, தலையை குனி, கண் பாத்துறாத, பார்த்தா எழுப்பி விட்டுருவாங்க கண்ண அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன மறந்துடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க கண் பார்த்தாலும் உங்களை நாங்க எழுப்பி விட மாட்டோம். ஏன் தெரியுமா? உங்களை பார்த்தா உங்களை நம்பலான்னு தோணலைன்னா உங்களை நம்பி வேலை கொடுக்க மாட்டோம், கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். நம்ம சொல்லலாம், பார்த்த உடனே இல்லம்மா, பார்த்த உடனே எல்லாம் வேலை கொடுக்க மாட்டோம். யாரை நம்பி வேலை கொடுத்தோன்னா வேலை முழுமையாக நிறைவேறுமோ அந்த நபரை தவிர வேறு யாரையும் துறை தலைவர் வேலைக்காக கூப்பிட மாட்டாங்க. அதையும் அந்த வேலையை விட்டுட்டு போற குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு வேலை வேணாம், பார்த்த உடனே வேலை கொடுத்துருவாங்களே, வேலைக்கு நான் மட்டும் என்ன கூப்பிடுவாங்களே, இந்த மாதிரி பல நம்பி டிபார்ட்மெண்ட் இல்ல, கல்லூரி மட்டும் அல்ல, நாடும் வேலையை கொடுக்காது. வேலைக்கு தகுதி இல்லை, வேலை வாய்ப்பிலே நிற்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒரே ஒரு நிமிஷம், கல்லூரியில் படிக்கும் பொழுது எத்தனை பொறுப்புகளை நான் என் தோளில் தூக்கி நாடு என்னை நம்பி ஒரு வேலையை எனக்கு கொடுப்பதற்கு. உங்களுக்காக நடத்துறாங்க இல்லையா, சொல்வாங்க how to groom yourself ஒரு பாடம் எடுப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரக்கூடிய கம்பெனிகள் எந்த நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியும். அப்போ இந்த முடிதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதுக்கு படிகள் இருக்கு. அதனால தான் சொன்னேன், மண்ணில் இப்போ எடுத்திருக்கக்கூடிய தங்க கட்டி மாதிரி
தங்க கட்டிகள் தான். ஆனா அடுத்த நிமிஷம் ஆபரணமா கழுத்துல போட முடியாது. என்ன பண்ணணும்? அதுல இருக்கக்கூடிய தூசும் மாசும் அழுக்கும் அகற்றப்படணும். அகற்றப்படுவதற்காக அது மறுபடியும் நெருப்புக்குள்ள தள்ளப்படும். மறுபடியும் சம்மட்டியால அடி வாங்கும். மீண்டும் 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 எப்பொழுது மனிதர்கள் கழுத்தில் அணிந்து கொள்ள உள்ளே பெட்டியில் வைத்து பத்திரமாய் பூட்டி வைக்கும் அளவிற்கு தகுதி அதற்கு எப்போது வரும்னா அதுல இருக்க மாசும் தூசும் இருந்தா வராது. அப்ப அந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இதையும் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கிற வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் போற எல்லா கல்லூரிகளையும் சொல்றேன், schools are meant for boys and girls, colleges are meant for men and women. men and women அப்படிங்கிறது வேற, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ங்கிறது வேற. ஓடி பிடிச்சு விளையாடி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற யூனிஃபார்ம்குள்ள எல்லாம் சாத்தியம். கல்லூரிக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா முழுமையாக வளர்ந்த புரிதல் உள்ள போதுமான மனமுதிர்ச்சி உள்ள ஆணும் பெண்ணும். அதுல இருந்து ஒரு மாற்று குறையிற மாதிரி நீங்க நடந்தாலும் உங்களுக்கு மட்டும் இல்ல, கல்லூரிக்கும். இப்ப இத்தனை சொல்றேனே மேம், நான் எப்படி எண்ணிய முடிதலை நோக்கி நான் போக முடியும்? நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, அதை நோக்கி போகணும். அத்தனை பேருக்கும் போகணுங்கிற ஆசை இல்லாட்டாலும் கண்டிப்பாக உட்கார்ந்து இருக்கிறதுல 250 பேருக்காவது இந்த நிமிடம் தோணும், இல்ல மேடம் அடுத்த வருடம் கண்டிப்பாக நான் இங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு நான் வருவேன், வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு வருவேன், காம்பியர் பண்றதுக்கு வருவேன், நான் கண்டிப்பா வருவேன் மேடம், நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ற எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு முதல்ல தெரிய வேண்டியது உனக்கான எதிரி உனக்குள்ளதான் இருக்காங்க. உன்னுடைய தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் மேடையே ஏறினதில்ல, என்னால பேசவே முடியாது அப்படிங்கிற பதைப்பு உள்ள குழந்தைகளாக இருப்பீர்களே. ஆனால் எனக்கும் அது இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதை தாண்டிதான் வரணும். நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், தாண்டி மட்டும் இல்ல தாங்கியும் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா கிண்டல்களையும் தாங்கி வரணும், ஏளனத்தை தாங்கி வரணும். பக்கத்துல நண்பன் அல்லது தோழிங்கிற பேர்ல உட்கார்ந்து இருந்து போதும் போதும் அமைதியா இரு, நான் பேசாம இருக்கேன்ல அப்படியே சும்மா இரு அப்படின்னு சொல்ற நபர்களையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வர அளவுக்கு தைரியம் உங்களுக்கு வரணும். அப்படி வரணும்னா தாழ்வு மனப்பான்மையை தாண்டணும். ஒரு யானை பாகன் ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கிறதுல இருந்து இந்த யானையை வளர்த்துட்டு வரான். அது இப்ப நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக ஒரு கண்டிப்பாக ஒரு 10 வயதான ஒரு யானையாக அது நின்றுட்டு இருக்கு. முன்னால போட்டிருக்கக்கூடிய அது சாப்பிடறதுக்காக போட்டிருக்கக்கூடிய அந்த கரும்பினுடைய தொகை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தும்பிக்கையை ஆட்டிட்டு வாலையும் ஆட்டிட்டு தலையை அசிட்டு இருக்கு. யாராவது கொண்டு வந்து ஒரு பணம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி மறக்காம பாகன் கையில கொடுத்துட்டு அவங்க தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுது. ரொம்ப சந்தோஷமான ஆன மாதிரி இருக்கு. அதனுடைய கால் ஒரு மிக சாதாரணமான இரும்பு சங்கிலியால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல பிணிக்கப்பட்டிருக்கு. அதை கடந்து போகக்கூடிய ஒரு இளைஞர் அந்த யானை பாகன் கிட்ட கேக்குறாரு, இவ்வளவு பெரிய யானைய அந்த கயிறால அந்த சாதாரணமான இரும்பு சங்கிலியால அடைக்க முடியுமா? அதனுடைய பலம் அத்தனையும் சேர்த்து வேண்டாம், ஒரு 10% பலத்தை வைத்து ஒரு இழுத்தா அந்த மரத்தோட சேர்ந்து வந்துரும். ஆனா அது எப்படி இங்கேயே நின்னுட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது அவர் சிரிச்சுட்டே அந்த யானை பாகன் சொல்றாரு, இப்ப அல்லவே நான் கட்டினேன், அது குட்டியாக இருக்கும் பொழுதே கால்ல கட்டியாச்சு. அப்ப அது இழுத்து பார்த்தது இது வரல, கொஞ்சம் வளர்ந்த போதே இழுத்து பார்த்தது வரல, 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தது முடியல. இப்ப அதுக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா நிரந்தரமாக இதுல இருந்து விடுபட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கிற அதனுடைய தன்மேல் உள்ள அவநம்பிக்கை தான் என்னுடைய பலம். என் கையில் இருக்கக்கூடிய சாதாரண அங்குசத்தை வச்செல்லாம் அதை அடக்க முடியாது. அது ஏன் அடங்கி இருக்குன்னா அதற்கு அதன் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முதல்ல படிக்கிற பாடமாக உங்க மனதுக்குள்ள எண்ணிய முடிதல் வேண்டும்ங்கிற படியில ஏறணும் அப்படின்னா உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை தாண்டி வரணும். இந்த தாழ்வு மனப்பான்மை பள்ளிக்கூடத்துல யாராவது போட்டிருக்கலாம், ஏதோ பாட்டு போட்டிக்கு பாடுறதுக்காக எழுந்திருச்சிருக்கலாம், உனக்கு எல்லாம் பாடவே வராது உட்காரு அப்படின்னு போற போக்குல சொன்ன ஆசிரியர் சொன்னதை நம்பி பாடாமையே உட்கார்ந்து இருக்கலாம். 4 பேர்கள் பேசுவதற்கு பேர் கொடுக்கறதுக்காக எழுந்திருப்பாங்க. 5வது நபரா நீ எழுந்திருச்சு அடுத்த நிமிஷம் ஆசிரியர் சொல்லலாம், நீயா ஒரு 4 வார்த்தை ஒன்னால ஒழுங்கா பேச முடியாது, நீ பேச்சு போட்டியில சேர்றியா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உன்னை பார்த்து மிக இயல்பாக தூக்கி வீசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த குட்டி யானை கால்ல கட்டப்பட்ட அந்த இரும்பு சங்கிலி. ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தேன், 2 முறை முயற்சி பண்ணி பார்த்தேன், அதற்கப்புறம் வளர்ந்து ஆளான பின்பும் இந்த சங்கிலியை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.